ஜனவரி 23ஆம் தேதி தமிழகம் வருகை தரும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையும் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இங்கனம் KM சுந்தரம், மாநில தலைவர், அயலக தமிழர் பிரிவு, கேபிட்டல் கர்ணன், மாநில ஊடக பொறுப்பாளர். பவேந்தர், வணக்கம். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் என்டிஏ கூட்டணியுடைய மிக பிரம்மாண்டமான முறையில் மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்துக்க இருக்காங்க. இந்த பகுதிகளில் ஏராளமான பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மாநாட்டிற்கு வர இருக்கக்கூடிய தூரங்களில் 25 கிலோமீட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்டிகே கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய கொடிகளும் ஏற்றப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் தொண்டர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக, பாஜக, பாமக, அமமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தொண்டர்கள் ஏராளமானவர் இங்கே வர இருப்பதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட மதுராந்தகம் வழியே 25 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த பகுதிகளில் ஏராளமான அந்த கொடிகள் ஏற்றப்பட்டிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய கொடியும் ஏற்றப்பட்டிருக்கு. அதே போன்று 10 ஏக்கர் பரப்பளவில் 3 ஹெலிகாப்டர் தரையிறங்கக்கூடிய பிரம்மாண்டமான ஹெலிபேடு என்று அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பகுதி, அதாவது மாநாடு நடைபெறும் பகுதி மற்றும் இந்த ஹெலிபேட் பகுதிகளில் கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. பொதுக்கூட்டத்திற்கு பங்கேற்பவர்களுக்கு 150க்கும் மேற்பட்ட அந்த மொபைல் டாய்லெட்னு சொல்லக்கூடிய கழிப்பிட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பொதுக்கூட்டத்திற்கு வருபவர்கள் அனுமதிக்கக்கூடிய அடையாள அட்டையோடு தான் உள்ளே வரணும். ஏராளமான பாதுகாப்புகள் மற்றும் நடைமுறை விதிகள் பின்பற்றப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் வருபவர்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய 100 டேங்கர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 100 ஏக்கர் பரப்பளவில் கிட்டத்தட்ட மாநாடு திடல், ஹெலிகாப்டர் அமைக்கக்கூடிய அந்த ஹெலிபேடு மற்றும் பார்க்கிங் வசதிகள் என இங்கே ஏராளமான 100 ஏக்கருக்கு பிரம்மாண்டமான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக இன்று மதியம் 12:40 மணி அளவில் திருவனந்தபுரம் விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக சென்னை வந்தடைகிறார் பிரதமர் மோடி. அதன் பிறகு சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ள என்டிஏ பொதுக்கூட்ட திடலுக்கு வர இருக்கார் தனி ஹெலிகாப்டர் மூலியமாக. அதனைத் தொடர்ந்து மதியம் 3 மணி அளவில் மதியம் 3 மணியிலிருந்து மாலை 4:15 மணி அளவில் இந்த கூட்டத்தில் பேச இருக்காரு, சிறப்புரையாற்றிருக்காரு. அதனைத் தொடர்ந்து மாலை 4:20 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலமாக புறப்படும் பிரதமர் மோடி மாலை 5 மணிக்கு சென்னை விமான நிலையத்திற்கு வருகை புரிந்து 5 மணி அளவில் சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த பகுதிகள் முழுக்க எந்த அளவுக்கு பாதுகாப்பு பணிகளோடு செயல்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்புகளோடு செயல்படுகிறது. கிட்டத்தட்ட இதன் முழுக்க பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் வர இருக்கக்கூடிய காட்சிகள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கு. பிரதமர் மோடி இந்த பொதுக்கூட்டத்திற்காக பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காரு. அதனால் இந்த பகுதிகளில் விரைந்து மாநாடு பொதுக்கூட்டத்தை தொடங்க வேண்டும் என்பது இங்கே இருக்கக்கூடியவர்களோட கோரிக்கையாக இருக்குது. தொடர்ந்து இந்த பகுதியில் 2 மணி, அதாவது 3 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய பொதுக்கூட்டம் 2 மணிக்கே தொடங்கப்படுவதாக தகவலானது வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த பகுதிகளில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கு. அதாவது சென்னையிலிருந்து திண்டிவனம் பகுதிக்கு வரக்கூடிய இந்த பிரதான சாலையில் வழியாக வரக்கூடிய கனரக வாகனங்களை வண்டலூர் பகுதிகளிலிருந்து சாலை மாற்றம் செய்யப்பட்டு இந்த பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு வர இருக்கக்கூடிய அந்த பிரதான சாலைகளில் இருக்கக்கூடிய கனரக வாகனங்களும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த பகுதிகளில் எந்த அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட முடியுமோ அந்த அளவுக்கு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னையிலிருந்து திண்டிவனத்திற்கு வரக்கூடிய பகுதியில் பார்த்திங்கன்னா வண்டலூர், படப்பை, வாலஜா பார்த்து காஞ்சிபுரம் வழியாக செல்லக்கூடிய சாலையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா ஸ்ரீபெரும்புத்தூர், ராணிப்பேட்டை, ஆற்காடு, ஆரணி, திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், விழுப்புரம் சென்று ஜிஎஸ்டி சாலை அடையலாம் என்று கூறப்பட்டிருக்கு. எனவே இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் பாதுகாப்பு என்பது மிக வலுவான பாதுகாப்பாகவே இருக்கிறது. 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த மாநாட்டு திடலுக்கு நெருங்க காவலர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சோதனை என்பதும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் கூற முடிகிறது. கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பவேந்தர்.